சரக்கு வேணும். சரக்கா? சரக்கு இல்ல, எதுவும் இல்ல. வெள்ளப்படா முதல்ல. லோகேஷ்ங்கிற பையன் இங்க சரக்கு கிடைக்கும்னு சொன்னான். பணம் கூட எடுத்துட்டு வந்திருக்க. லோகேஷா? லோகேஷ் எவனா இருக்கீங்களாடா இங்க? எங்க அப்பா சிஏன்னு தெரியும்ல, எனக்காக தான் அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். டேய், அவன் போலீஸாண்டா. தீயன வந்திட தீர எதிரியாய் இவன் முன்னே தோன்றுவான். ஓ கடவுளே துணைய உன்னை துதித்திட செய்திடுவான். இந்த வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ. இதுக்கப்புறம் உனக்கு எப்போ சரக்கு வேணும்னாலும் நான் உனக்கு ஃப்ரீயாவே தரேன், சரியா? இப்ப என்ன காப்பாத்த ஒண்ணு நம்பலாமா? நான் எத்தனையோ முறை உங்ககிட்ட காசை வாங்காம உனக்கு நான் சரக்கு கொடுத்துருக்கேன். டீசன்ட் ப்ரொபோசல். ஐ வில் டேக் கேர் ஆஃப் திஸ். நீ சரக்கு விஷயத்தை மறந்துடாத. என்ன என்ன வேணும்? டேய், யாரா உள்ள? தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போற? டேய், நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ பின்னாடி ரொம்ப வருத்தப்பட போற சொல்லிட்டேன். எங்க அப்பாவும் போலீஸ் தான், மாதவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல சிஐ. எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். சாரி சார். ஓகே சார். உன் அப்பா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சா நீ என்னடானா சிகரெட்டு, சரக்கு, ட்ரக்ஸ்ன்னு அடிக்கிற வயசுல என்னடா வேலை? ஏய், வெளியில வாடா. டேய், அடிக்கிற பசங்களோட உனக்கு என்னடா வேலை? சார் ப்ளீஸ் சார். சார் விடுங்க சார். யாரங்கிட்ட வராதீங்க, அப்புறம் நான் ஷூட் பண்ணிடுவேன். டேய், உன் கையில இருக்கிற கண்ணை என்னால ஈஸியா வாங்கிட முடியும். மரியாதையா நீயா கண்ணை கொடுத்துட்டனா உன்னை டச் பண்ணாம ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் எஃப்ஐஆர் போட்டு உன்னை கோர்ட்டுக்கு அனுப்பிடுவேன். என்கிட்ட இப்படி எல்லாம் வளரணும்னு நினைச்சனா உன்னை இங்கேயே கொண்டு போச்சிருவேன். சுப்பிரமணி சார், இவனை தூக்கிட்டு போ. டேய், டேய், கூல். டேய், டேய், நோ. டேய், நான் சொல்றத கேளு. சொல்றத கேளுடா. அது என் டியூட்டி கன்றா. டேய், நீ எங்க போனாலும் நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டேன்டா. எங்கே சுவாமிஜி? என் சண்முகனோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லையா? விகண்டா,
சண்முகனோட பிரச்சனைக்கு பரிகாரம் அந்த காசி விஸ்வேஸ்வரர் இருக்கிற வாரணாசியில தான் உனக்கு கிடைக்கும். காசி விஸ்வேஸ்வரன் தான் இனி உனக்கு கதி. அவரால் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுக்க முடியும். உடனே நீ காசிக்கு கிளம்பி போ. எல்லாம் சிவமயம். நீ அனுபவிக்கிற வழியிலேயே உன் தவத்தோட வலிமை தெரியுது. ஆனா எந்த வித்தையை கத்துக்கிறதா இருந்தாலும் பொறுமை ரொம்ப அவசியம். பூஜையை இப்ப ஆரம்பி. அபங்கதரங்க ஹிருதங்கஸ்ய ஆவாஹவாமி ஜெகஜனனி ஜெய்காளி மகாகாளி காமினி ஷாகினி காகினி ஆகச்யா. குருஜி நமோ ஹரி ரக்ஷ ரக்ஷ நமோ நமஹ. மூடனே அங்கே நில்லு. சுவாமிஜி, என் சண்முகனோட இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லையா? அவனை என்னால அப்படி பார்க்க முடியல. நீங்க தான் இதுக்கு ஒரு வழி சொல்லி இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வாங்க சுவாமி. என் சண்முகனையும் மத்தவங்க மாதிரி ஒரே முகமா பார்க்கணும். இதுக்கு பரிகாரம் நம்ம சுவடியில கண்டிப்பா இருக்கும் சுவாமி. அது என்னன்னு பாருங்க. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க சுவாமி. இந்த உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு. பத்ரா, என் மகனோட இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. கடகராசி, கும்பராசி, கன்னிராசி, மேஷராசி, ரிஷபராசி, துலாம் ராசி. நாம பட்டணத்துக்கு பயணம் பண்ணணும். ரத்தத்தால அபிஷேகம் நடத்தணும்.